வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பின்தொடர் என்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வசனத்தையும் கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? நீ எதையெல்லாம் இழந்தாயோ, அந்த அந்த அதிகாரத்தில் நீங்கள் முதல்லேருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீது சிக்கலாக்களே தங்கள் குடும்பங்கள் எல்லாம், அவரோடு கூட இருந்த மனுஷங்கள்லாம் சிக்கலாக்கில் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு யுத்தம் பண்ண போயிட்டாங்க. வந்து பார்க்கும்போது அமலேக்கியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தங்கள் குடும்பம் தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் பெலன் போக மட்டும் அழுகிறார்கள். கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அழுகிறாங்க, தங்களோட பலனெல்லாம் போக மட்டும். சில நேரங்கள் அப்படி தான் சில சூழ்நிலைகள் இருக்கும். பலன் போக மட்டும் அழக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கலாம். இருதயமே பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு கூட என்ன செய்யலாம், சில சூழ்நிலைகள் இருக்கலாம். இருதயமே நின்றுடும் போல இருக்குது, வெடிச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரலாம். அப்படி தான் அவங்களுக்கு வந்துச்சு அந்த சூழ்நிலை. அப்போ அவங்க கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின் தொடரலாமா? அல்லேலூயா. நான் அதை திருப்பிக் கொள்வேனா? உடனே ஆண்டு சொன்னார், நீ எதை என்ன செஞ்சுட்டு வா, பின் தொடர். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டு நம்ம கொடுக்குற வார்த்தையும் அப்படிதான். உனக்கு வேண்டியதை நீ பின்தொடர். உனக்கு வர வேண்டிய நன்மைகளை நீ பின்தொடர். உனக்கு தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார்ல, அதை நீ பின்தொடர். சூழ்நிலைகளையும் உலக சுச்சுவேஷனையும் பார்த்துட்டு நம்ம பின்தொடர்வதை என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு நாள் நிப்பாட்டிடக்கூடாது. அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, பின்தொடர்ந்தார்கள். தங்கள் குடும்பத்தை திருப்பிக் கொண்டார்கள், பொருளாதாரத்தை திருப்பிக் கொண்டார்கள். எதையெல்லாம் சாத்தான் எடுத்துட்டு போனானோ ஒன்று கூட மிஸ் ஆகாது என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் திருப்பி கொண்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படி தான் ஜெபத்தில் பின்தொடர வேண்டும். எதெல்லாம் நமக்கு வர, நல்லா கவனிங்களேன், ஒன்று நம்மகிட்ட எதாவது எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் வர வேண்டிய சில நன்மைகளை சாத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், அவன் கைப்பற்றி வச்சிருக்கிறான். தானியேல் ஜெபித்த போது கட்டளை வெளிப்பட்டது. ஆனாலும் பெருசிய அதிபதி உட்காந்து என்ன செய்கிறான், அவன் அந்த வான மடங்களில் உட்காந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அந்த பின்தொடர்ந்த போது அவங்க எல்லாத்தையும் வாங்கி கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் என்ன தெரியுமா, பின்தொடர்ந்து சென்று சகலவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை திருப்பி கொண்டாங்க. குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட விடலை. இன்னைக்கு குடும்பங்கள் ஒருவேளை பின்வாங்கி போயிருக்குதா, குடும்பங்கள் கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டாங்களா, இல்லை கர்த்தரண்டை வராமல் இருக்கிறாங்களா, அந்த பின்வாங்கி போன எல்லா தேவ ஜனங்கள் எல்லா குடும்பத்தாரும் இன்னைக்கு கர்த்தரை பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. அதை திருப்பிக் கொள்ளணும். நம்ம எதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் என்னென்ன பொருளாதாரம்லாம் அழிக்கப்பட்டுச்சா, எதெல்லாம் உங்களுடைய லைஃப்லேருந்து வெளியே போச்சா, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இல்லை கரங்களை உயர்த்தி ஜெபமுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே சகலத்தையும் திருப்பிக் கொள்ள அந்த அபிஷேகத்தை தாவீது கொடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணினோமோ ஆண்டவரே அதெல்லாம் அங்கே திருப்பிக் கொள்ள கிருபை தருவீராக. எல்லாம் சொல்லி ஜெபம். குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள், எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் திருப்பிக் கொள்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே திருப்பிக் கொள்ள கிருபை தருவீராக, திருப்பிக் கொள்ள கிருபை தருவீராக. ரீமானா ஷபாலாபாலாபா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு வர வேண்டிய நன்மைகள் இருக்குது, பொருளாதாரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. சாத்தான் எதெல்லாம் எடுத்தானோ அதை 4 தனையாய் திருப்பி கொடுக்க போறதுக்காக, 7 தனையாய் திருப்பி கொடுக்க போறதுக்காக. ஹல்லேலூயா. ரிபாலா ஷபாலாபா யங்கரிபி கரபாலாபாலாபா. கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றையுமே நம்ம என்ன செஞ்சக்கூடாது, விட்டுடக்கூடாது. சரியா? என்ன சொல்லுங்கள். ஒன்றையுமே நான் என்ன செய்யக்கூடாது, நான் விட்டுடக்கூடாது. தேவன் எனக்கென்று தந்த ஒன்றையுமே நான் விட்டுடக்கூடாது. அதான் தான் இயேசு சொல்லுகிறாரு, பிதா தந்த ஒருவரையும் நான் என்ன செய்யலை, நான் இழந்து போகலை. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் மீதி ஒருவன் என்ன செய்யலை, நான் யாரையுமே நான் விடலை. நம்ம எதையுமே விடக்கூடாது. ஒரு சில சத்துருடைய கிரியா, அது சத்துருடைய டையப்பாக இருந்தால் அது போய் தொலையட்டும், வேண்டாம்.
இது ஒன்றத்தையுமே விடாதபடிக்கு நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். நான் உனக்கு செய்ததை நீ நினைத்து என்னை பின்தொடர்ந்து வா. யாருக்கு இதை கொடுக்கிறார்? எலியா எலிசாக்கு சொல்றார், என்னை பின்தொடர்ந்து வா, அப்பொழுது நீ என்ன பண்ணலாம்? என்னுடையதை நீ பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த எலிசா அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் பின்தொடரணும். உங்களுக்கென்று தேவன் வாக்கு பண்ணின வாக்கு தத்தம். தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்கிறவர், அப்படி தானே? இப்போ தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது, என்ன வாக்கு தத்தம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை பின்தொடரணும். அதை விட்டுடக்கூடாது, மறந்துடக்கூடாது. உங்களோடு கூட கர்த்தர் என்னெல்லாம் பேசினார் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பேசின வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, உங்களுக்கென்று தேவன் சொன்னதை தனியாக என்ன செய்யுங்க? ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அல்லேலூயா. எழுதி வைத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தீர்க்கதரிசியை எலிசா ஃபாலோ பண்ணிக்கொண்டே போகிறான். கடைசியில் நடந்தது என்ன? அவன் அதை பெற்றுக்கொண்டான். எதுக்கு ஃபாலோ பண்ணனா? எதுக்கு பின்தொடர்ந்தான்? இரட்டத்தனையான அபிஷேகம் வரணும், அதுக்கு தான் அவன் ஃபாலோ பண்ணான். அதை பெற்றுக்கொண்டானா இல்லையா? இப்போ ஃபாலோ பண்ணால் பெற்றுக்கொள்ளலாம். அதான் சொன்ன, பின்தொடர், நீ அதை என்ன செய்யலாம்? நீனு திருப்பி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கென்று தேவன் தந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதை பின்தொடராதபடிக்கு நம்மை சாத்தான் நிறைய டைவர்ட் பண்ணுவான். எப்படி டைவர்ட் பண்ணுறான்? இன்னும் சில தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய எஜமானனை கத்த எடுத்துக்கொள்ள போகிறா தெரியுமா, நீ தன்னந்தனியாக விடப்பட போகிற, நீ ஒன்றும் இல்லாமல் ஆக போகிற, உன் கூட பலவானாக இருந்த, கண்மலையாக இருந்த, தகப்பனாக இருந்த, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்த உன் ராஜாவை, உன்னுடைய ஆண்டவனை எடுத்துக்கொள்ள போகிறாரு. நீ என்ன செய்ய போகிற? இப்போ நீ அனாதையாக போகிற. இப்படி தான் நிறைய மனுஷங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு உங்களை பின்வாங்கி போக பண்ணுகிற சில ஆவிகள் உலகத்தில் இருக்கும். அந்த ஆவிகள் சில மனுஷனை பிடிச்சிக்கும். ஒரு குடும்பத்தாராக இருக்கலாம், கணவன் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சக விசுவாசிகளாக இருக்கலாம். யாரோ ஒருவர் எதையாவது உங்ககிட்ட சொல்லி உங்களை என்ன செய்ய வைக்கலாம்? உங்களை டைவர்ட் பண்ண வைக்கலாம். ஆனால் எலிசாவுடைய ஒரே ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? நான் என்னுடைய எஜமானனுடைய வரத்தை நான் 2 மடங்கு நான் வாங்கணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அதுதான் வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் என்னது? 2 மடங்கு அபிஷேகம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்னது? 2 மடங்கு அபிஷேகம். அப்போ அதை பின்தொடர்ந்தே போகிறான். எத்தனை டிஸ்டர்ப் வந்தாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை டிஸ்டர்ப் வந்தாலும் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை பின்தொடர்ந்து போங்க. அல்லேலூயா. வேதனை சொல்லுது, அது நிச்சயமாய் அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு நீ என்ன செய்? நீ காத்திட, தாமதிப்பதில்லை. தேவனாய் கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா 60 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறதுல தீவிரமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டு என்ன தண்டு? வாழைத்தண்டு இல்லை, என்ன தண்டு? அது தீர்க்க தரிசன தண்டு, வாக்குத்தத்த தண்டு. அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து கொள்வாய். அல்லேலூயா. தேவன் உங்களோட பேசுனதை எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சு அதை எடுத்து வாசிங்க. அநேக தடவை நான் சோர்ந்து போகும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள், தீர்க்கதரிசி மூலமாய் பேசின வார்த்தைகள், கொடுத்த வாக்கு தத்தங்கள், இதெல்லாம் எடுத்து வச்சு நான் ஜோமுன, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு சில காலங்களில் மரண பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. செத்துடுவேனோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துடுமோ. தாவீதுக்கு அவனுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? என்றாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையிலே இந்த இஸ்ரவேல் எல்லையில் எங்கேயாவது நான் மாட்டி செத்துடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? ஆனால் அது நடந்துச்சா நடக்கலையா? அது நடக்கலை. அப்படி தான் சொன்னார். அப்படி தான் எனக்குள்ள அது பயம். அப்படி தான் அது நடந்துச்சா? அது நடக்கலை. எனக்கும் அது நடக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பயத்தை சாத்தான் உள்ள கொடுத்து நம்மளை கலங்கடிக்க பார்ப்பான்.
இப்போ அந்த வாக்கு தத்தங்களை வைத்து வைத்து ஜெபிக்க 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 ஆண்டவர் ஊழியங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எழுச்சி ஜெபம். அதுதான் பின்தொடர வேண்டியது. உங்களுக்கு வைக்கப்பட்ட டார்கெட் அதுதான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் என்ன செஞ்சாங்க அவன் அதை ஃபாலோ பண்ணினா அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவனுடைய ஆண்டவனை நோக்கி பார்த்து என்ன நடந்ததுன்னு அந்த ஷால்வை அவன் மேலே வந்து விழுந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்போ வரைக்கும் ஓடணும் சொல்லுங்க? எப்போ வரைக்கும் ஓடணும்? கிடைக்கிற வரைக்கும் ஓடணும். அல்லேலூயா. ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிற வரைக்கும் ஓடணும். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஓடணும். இன்னைக்கு நீங்கள் ஓடும்போது எங்கேயாவது உங்களுக்கு நடுவில் ஏதாவது பாதிப்பை பார்த்து நின்றுடுறீங்களா? இன்னைக்கு ஆண்டுட்டு பலன் கேளுங்க, ஓட பலன் கேளுங்க, பின்தொடர பலன் கேளுங்க. எதை பின்தொடர போறீங்க? இன்னொரு நம்பரை பின்தொடர அல்ல, உங்களுக்கென்று தேவன் கொடுத்ததை பின்தொடர்ந்து ஓடுங்க. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணுமா? பொறுமையோடு ஓடணும். கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். அல்லேலூயா. பிறர் ஓட்டத்தில் போய் காலை வச்சிடக்கூடாது. அந்த ஓட்டம் நமக்கு தேவையில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் அது பிரதான ஓட்டம். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் பிரதான ஓட்டம். அதில் நான் பொறுமையாய் ஓடி ஜெயிக்க அந்த கிருபை தருவாராக. எல்லா அப்படி காரியங்களை வைத்து ஜோமனுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், எனக்கு என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து நான் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பாரு. அதை நீங்கள் பின்தொடர கத்த கிருபை தருவாராக. சொல்லி ஜோமனுங்க. ரீமானா ஷபாலா கரபாலபா ரீமானா கராதனா மகரபாலபா ரீமானா ஷபாலபாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதில் இருக்கிற தடைகள், அதில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் மாறட்டாண்டவரே. ரீமா மனுஷிக வார்த்தைகள் மாறுவதாக. அதை தாண்டி ஓட கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறாரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு மகளே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு மகளே. ரீமானா ஷபாலபாலபா ரீமானா கரபாலபா. நம்முடைய தேவன் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. ஓடுகிற எல்லாருக்குமே பந்தய பொருள் உண்டு. ஹல்லேலூயா. ஒலிம்பிக்கில் ஓடலாம், எங்கே மாரத்தானில் ஓடினா கூட ஜெயிக்கிற 1, 2, 3 பேருக்கு தான் பரிசு உண்டு. மீது எல்லாருக்கும் கிடையாது, ரிஜெக்டட். ஆனால் தேவ சமூகத்தில் ஓடுகிற, தேவனுடைய அழைப்பில் ஓடுகிற, ஹல்லேலூயா, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளை, நீ வாக்கு தத்தத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற உனக்கு நிச்சயமாகவே அந்த கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. ஒருத்தன் கூட வெறுக்கையா போறதில்லை. அதுதான் நம்ம தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. வெறுங்கையா உன்னை அனுப்ப மாட்டார். நீ அவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கும்போது அவர் உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். உனக்கு என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் அது ஆமென் என்றும் நிறைவேற வல்லதாக இருக்கிறது. ரீமானா ஷபாலபா யக்கரபாலபாலபா ரீமானா ரதனியாங்கரிபி கரபாலபாலபாலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் ஐயா. தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும் போது, கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும், அதை அண்டர்லைன் பண்ணுங்க எல்லாரும், எப்படி இருந்தும் விடாய்த்திருந்தும் சத்துருவை என்ன செஞ்சாங்களா? பின்தொடர்ந்தார்கள். அப்போ ஒருத்தங்க வாழ்க்கையில் விடாய்த்து போவது என்பது வருவதுதான். என்ன வருது? சோர்ந்து போயிட்டேன், தளர்ந்து போயிட்டேன், மனம் உடைஞ்சு போயிட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில் வருமா வராதா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது இருக்கும். சோர்வு என்பது உண்டு, பலவீனப்படுவது என்பது உண்டு, மனம் கலங்குவது என்பது உண்டு. மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் வராமலாம் இல்லை. நம்ம ஒன்றும் தேவ மனுஷன், நம்ம ஒன்றும் தெய்வமாக நம்ம இன்னும் இறங்கி வரலை. நம்மளாம் யாரும் மனிதர்கள் தான், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? இயேசு மனிதனாக இருந்தனால தான் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? அவர்
அந்த கெத்செமனே தோட்டத்தில் துயரப்படவும் வியாகுலப்படவும் அப்படியே விடாய்த்து போயிட்டார் அவர். மனுஷனாக இருந்ததுனால தான். அல்லேலூயா. இப்போ தெய்வமாக இருந்ததுனால தான் அவர் ஜெயிச்சார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். எப்படி இருந்ததுனால? தெய்வத்தன்மை இருந்ததுனால தான். இப்போ மனுஷனாக இருந்ததுனால தான் அவருக்குள்ள அந்த சோர்வு, பசி, தூக்கம், விடாய்த்தது எல்லாம் அவருக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அவர் ஜெயிச்சாரா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். விடாய்த்து போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இங்கே. சின்னதுக்கு விடாய்த்து போகிறீங்க. எப்படி? என்ன நம்ம வளரலை, குழந்தையா இருக்கிறோம் நம்ம. யார் விடாய்த்து போவா? யார் அடிக்கடி சோர்ந்து போவா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. குழந்தையின் அனுபவத்தில் உள்ளவர்கள். ஒரு சில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாலாம் பாருங்கள், நிறைய பேர் அடிக்கடி விடாய்த்து போவாங்க, அடிக்கடி சோர்ந்து. இப்போ ஒரு சிலர் கொஞ்சம் அப்படியே தெம்பாயிட்டாங்க. ஏதாவது நம்ம பார்ப்போம்ல, இந்த வார்த்தையினால இவங்க சோர்ந்து போகிறாங்கன்னு பார்த்தா தெம்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க பலம் அடைஞ்சிட்டாங்க. பலவீனமாக இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒரு சின்ன சொல் கேட்ட உடனே இந்த ஆட்கள் ஒரு வாரம் ஆள் கண்ணில் பார்க்கவே முடியாது. ஏன்? நாங்கள் சோர்ந்து போயிட்டோம்னாலே அவங்க யார் இன்னும் அவங்க வளரலை. நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். இப்போ உங்களையே நான் கண்டுபிடிச்சிடலாம். சோர்ந்து போயிட்டோன்னா சூழ்நிலைகளை கண்டும் மட்டுமல்ல, ஏதோ சின்ன வார்த்தைகளை கண்டு கூட நீங்கள் விடாய்த்து போயிட்டீங்கன்னா நீங்கள் சத்துருவை பின்தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் சொன்னேன், விடாய்த்ததை அண்டர்லைன் பண்ணுங்கள், சத்துருவை பின்தொடர்ந்ததை அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ நான் விடாய்த்து போனால் கூட சத்துருவை பின்தொடர்ந்து ஜெயிக்கிற அபிஷேகத்தை நீங்கள் வாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. விடாய்த்து போவதான் ரொம்ப பயங்கரமானது. சத்துருவை கூட ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. சத்துரு இயேசுவின் நாமத்தை சொன்னால் அவன் என்ன செஞ்சான்? அவங்கள விட்டு ஓடி போவான். ஆனால் அதுக்கு முன்னாடி வருகிற சில சூழ்நிலை என்ன தெரியுமா? விடாய்த்து போகிறது. ஆத்மாவுக்குள்ள கிளேசம் வந்துடுது, ஆத்மாவுக்குள்ள பாரம் வந்துடுது. இதுதான் நமக்குள்ள சத்துருடைய ஆயுதம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிசாசை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வருகிற சோர்வு, இதெல்லாம் தான் ஜெயிக்க முடியாமல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, தேவ ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவங்க விடாய்த்திருந்தும் கிதியோனின் சேனை எப்படிப்பட்ட சேனை? அவங்க விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்து போய் அழிச்சாங்க. அல்லேலூயா. எல்லா மீதியானிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இந்த மீதியானிகள் யாரு? தன் விளைச்சலை கெடுக்கிறவர்கள். அப்படியே நல்லா விளைஞ்சி நீங்கள் நல்லா அப்படி வளர்ந்து, இப்போ நல்லா வந்துட்டேன், நான் என்ன நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துடுவேன், நான் அப்புறம் ஊழி செஞ்சிடுவேன், ஜபத்தில் இருப்பேன், ஊன்னு அப்படி நீங்கள் அப்படியே கொப்பு விட்டு அப்படி துளிர் விட்டு வரும்போது அதை அப்படியே வெட்டிட்டு போயிடுவான் சாத்தான். 1 மாதம் நல்லா வந்திருப்பாங்க, அடுத்த 2 மாதம் படுத்துருவாங்க. இதான் என்னது? நம்ம வளருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிற மீதியானி ஆவிகள். குடும்பத்தில் அப்போ தான் ஒரு நன்மை அடி ஓகே தலை தூக்கிடலான்னு நினைக்கும் போது என்ன செஞ்சிருவாத? அந்த விளைச்சலை பிடுங்கிட்டு போகிற சில சத்துடைய கிரியைகள். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கடினப்பட்டு நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் அதை நீங்கள் அழிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. சிலர் பயந்து ஓடிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? பயந்து ஓடிட்டாங்க. கடைசி நின்னாங்க எத்தனை பேர் தான்? 300 பேர் தான் கிதியோன்ட்ட நின்னாங்க. 300 பேரை வைத்து அந்த எல்லா மீதியானிகளையும் முறியடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அந்த 300 பேரை யார் தெரியுமா? விடாய்த்திருந்தும் சத்துருவை தொடர்ந்து அழிக்கிறவங்க. யார் சத்துருவை அழிக்க முடியும்? விடாய்த்திருந்தா கூட சத்துருவை அழிச்சு தான் நான் சாப்பிடுவேன், சத்துருவை அழிச்சாதான் நான் எழும்புவேன் சொல்லி வைராக்கியமாக இருக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்க போகிறோம் யோசிச்சு பாருங்க. விடாய்த்து படுத்திருக்கிறோமா? விடாய்த்து சோர்ந்து போகிறோமா? சோர்ந்து போனால் உன் பலன் குறுகி போயிடுச்சுன்னு அர்த்தம். பலன் குறுகிறதுக்கு ஒரே வழி சோர்ந்து போகுது. இல்லை நான் மேற்கொள்ளுவேன், இல்லை நான் ஓடுவேன், நான் விடாய்த்திருந்தால் கூட சத்துருவை நான் தொடர்ந்து அழிப்பேன்கிற
அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் வாங்கி கொள்ள போகிறோம். எல்லாரும் அப்படி ஜோமனும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிபாலா ஷக்கா ரபா லபா. நல்ல ஆவில வைராக்கியமா ஜோமனுங்க. உங்களை விடாய்த்து போக பண்ணுகிற எல்லா சத்துடைய கிரியையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பலன் தருவாராக, கிருபை தருவாராக. ரிமானா ஷக்கா ரபா லபா ரிமானா ரதுனி அங்கரிபி கரபலபா. எல்லா விடாய்த்த ஆவிகள் வெளியே போயேசுவின் நாமத்தினால விடாய்த்து போக பண்ணுகிற எல்லா ஆவிகள் கையிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. யாரெல்லாம் விடாய்த்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு தேவன் அவர்களை தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக. ரீமானா ஷபா லபாரி அங்கரிபி கரபலபா. ஒரு பலன் உண்டாகட்டும் ஐயா. விடாய்த்திருந்தும் தொடர்ந்து போய் உன்னை அழிக்க நினைக்கிற அந்த சத்துருவை நீ தொடர்ந்து அழித்து விடு. ரீபாலா கரபலபா ரீமானா ஷபா லபாலபா ரீமானா ரதனி அங்கரிபி கரபலபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சத்துரு அழிய போவது நிச்சயம். உன் வாழ்க்கை கெடுக்கிற, உன் நன்மைகளை கெடுக்கிற, உன் விளைச்சலை கெடுக்கிற, உன்னுடைய புது வழிகளை கெடுத்து போட நினைக்கிற ஹல்லேலூயா இந்த சத்துருவை நீ அழித்து போட கர்த்தர் கிருபை தருவாராக. ஜோமனுங்க ஜோமனுங்க. ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து போய் அந்த சத்துருவை அழித்து எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற சத்துரு இதை எடுக்கும் போதே எனக்கு அந்த எகிப்து சேனை தான் ஞாபகத்து வந்தது. எகிப்து சேனை தொடர்ந்து வருது. நம்ம நினைப்போம் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்குது. வீட்டை மாற்றி பார்க்குறேன், ஊரை மாற்றி பார்க்குறேன், அதை மாற்றுறேன், இதை மாற்றுறேன். எங்கே போனாலும் தொடர்ந்து என்ன வருது? தெரிந்த பிரச்சனை. அது என்ன ஒரே பிரச்சனை. எங்கே போனாலும் இது எனக்கு என்ன செஞ்சுட்டே தான் இருக்குது. எங்கே போனாலும் பின்தொடருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருந்திருக்கும்ல. 400 வருஷம் இந்த பிரச்சனையிலேயே அடிமைகளாக இருந்தாங்க அவங்க. திருப்பி ஆணுடைய வாக்குத்தத்தம் கிடச்சி வெளியே வந்தாலும் இவன் என்ன செய்கிறான்? பின்னாடி வரான். நல்லா கவனிங்க. அவன் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறான்னா, நீங்கள் இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஓடுறீங்க. முன்னாடி வாக்குத்தத்தத்தை பிடிக்கல, அப்படியே அழுது கொண்டே வாழ்க்கையை ஓட்டினாங்க. கொம்பட்டிக்காய்கிட்டையும் இறைச்சி பாத்திர தண்டையில் உட்காந்து எதையோ அது மத்தியிலே வாழ்ந்து கொண்டு வாக்குத்தத்தை என்ன செஞ்சிட்டாங்க அவங்க. என்னை ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அவங்க 300-400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆண்டவர். அப்போ இவங்க அந்த வாக்குத்தத்தெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யலை, மனதில் இல்லை. இப்போ சூழ்நிலை தான் மனதில் இருக்குது. ஆனால் மோசே வந்ததுக்கப்புறம் மோசேவை கொண்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, அல்லேலூயா, தன் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு மறுபடியும் என்ன செய்கிறாங்க? நினைப்பூட்டுறாங்க. நம்ம ஊர் இந்த ஊர் கிடையாது, நமக்கு கானான் தேசம் இருக்கிறது. அல்லேலூயா. அது பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம், அதுதான் நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம். நமக்கு நம்முடைய முற்பிதாவுக்கு அது சொந்தமாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்துக்கு தான் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்ம இங்கே அடிமைகளாக வந்து சிக்கிட்டோம். இப்போ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? நம் தெய்வம் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஊருக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எதை கொடுக்குறாங்க? அதுக்குள்ளே வாக்கு தத்த வார்த்தைகளை சொல்லுறார் மோசே. இப்போ வாக்கு தத்த வார்த்தை கேட்டோட ஜனங்கள் உயிர் அடைஞ்சிட்டாங்க. ஆமாம், கர்த்தர் வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் வாக்கு தத்தம் என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுவார் சொல்லி கிளம்பி வந்தால் திருப்பி என்ன பிரச்சனை? சேம் பிரச்சனை. நல்லா கவனிங்க. முன்னாடி காலங்களில் சேம் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது, நீங்கள் ஜெயிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு வாக்கு தத்தம் உங்களுக்குள்ள இல்லை, தீர்க்கதரிசன வார்த்தைகள் இல்லை, கர்த்தர் கொடுத்த வசனம் உங்களுக்குள்ள இல்லை. இப்போ ஆண்டவர் அந்த தொடர்ந்து வருகிற சத்துருவை தொடர்ந்து வர வைக்க மாட்டார். நீங்கள் இப்போ எப்படி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க? தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நினைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. அப்படி தானே? ஆமென். தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், என்னை அவருக்காக வைத்திருக்கிறார், நான் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் அவருக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி யாரெல்லாம் வாக்கு தத்தத்தோடு தன்னை மிங்கிள் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க பின்னாடி வருகிற சத்துரு அழிக்கப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதுங்க. தொடர்ந்து வரானா நீங்கள் வாக்கு தத்தத்தோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு இணைஞ்சிட்டிங்கன்னா
அவன் ஒன்று செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, அவனுக்கு அழிவு நிச்சயம். நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எதை கடந்து போனாங்க? எல்லாம் செங்கடலில் கடந்து போயிட்டாங்க. தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை அந்த செங்கடல்ல அழிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. ஒரு காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, தீர்க்கதரிசன வார்த்தைகள் எதுவுமே இல்லை, ஒரு தரிசனம் ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் போராடிக்கிட்டே கிடந்தீங்க பல வருஷமா. ஆனால் நீங்கள் எப்பொழுது எழும்பி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, வசனங்களை, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் என்னைக்கு நம்பி காலெடுத்து வச்சு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்களோ, அவன் பின்தொடர்ந்து வருவான். ஆனால் தொடர்ந்து வர முடியாது, அவன் அழிந்து போவான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் எளிமை நின்று ஜோமுனுவோமா? ஹல்லேலூயா ரிபாலா காராபா. இதுதான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஒருவேளை உன்னை பெண் தொடர்ந்து சில தெரிந்த ஆவிகள், தெரிந்த போராட்டம், தெரிந்த பிரச்சனை உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கென்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை வைத்து, ஹல்லேலூயா, அந்த தரிசனத்தை வைத்து நீ ஓடிக்கொண்டிரு, அந்த சத்துரு அழிக்கப்பட்டு போவான் சொல்லி ஜோமனுங்க. ஹல்லேலூயா. அது ஒரு நடுவில் ஒரு செங்கடல் வருது. அந்த செங்கடலில் அந்த சத்துரு அழிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கானான் வரைக்கும் உனக்கு பின்தொடர முடியாது. கானான் வரைக்கும் அந்த சத்துரு வர முடியாது. ரீமானா ஷபா லபா. நீ எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமை பெற்றுக்கொள்ள நீ பின்தொடர்ந்து போ. ஹல்லேலூயா. ஜோமனுங்க, நல்ல ஜோமனுங்க, நல்ல வல்லமையா ஜோமனுங்க, ஆவியை நிறைந்து ஜோமனுங்க. அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொண்டு போனீனா உங்க பின்னாடி வருகிற சத்துரு அவன் செங்கடலிலே அழிக்கப்பட்டு போவான். ரீமானா கரபா ஷபா லபா லபா. ரீமானா ரிமியாங்கரிபியா கரபலபலபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்த எல்லைக்குள் நீங்கள் போக கர்த்தர் கிருபை தருவாராக. தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு, அதை பிடித்துக்கொண்டு நீங்கள் ஓடுங்க. அதை பிடித்துக்கொண்டு பின்தொடர்ந்து போங்க. பின்தொடர்ந்து போக போக உங்கள் பின்னாடி வருகிற சத்துரு அவன் அழிக்கப்படுவான். அந்த வியாதி அழிக்கப்படும், அந்த தரித்திரம் அழிக்கப்படும், அந்த பிரச்சனை அழிக்கப்படும். கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? ரீமானா ஷாக்கா ரபா லபா. ரீமானா கதனமா. எந்த செங்கடலும் எங்களை தடுக்க முடியாது, எந்த பார்வோனின் சேனைகளும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எங்க மேல இருக்குது. ரீபாபா பாபா ரியாங்க ரிவிகாரபா. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, வார்த்தை இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் எங்க மேல இருக்குது, இருக்குது. எஸ் லார்ட். ரீபாபா பாபா ரியாங்க ரிவிகாரபா லபா லபா லபா. ஷபால பல 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 பல. ஹல்லேலூயா. வார்த்தையை நம்பி ஓடுறவங்களுக்கு என்னைக்குமே ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தை. கர்த்தர் பேசணுங்க, அவன் நம்மோடு பேசணும். பேசுகிற தெய்வம். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த வார்த்தையும் கூட பேசலையா? ஜெபத்தில் உட்காருங்க, கர்த்தர் பேசணும்னு கேளுங்க. அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். பேசின வார்த்தைகளை குறித்து வைத்து அதை வைத்து ஜெபியுங்கள். உங்களை தொடர்ந்து வருகிற சத்துரு அவன் தாழ தள்ளுண்டு போவான். அல்லேலூயா. ரிபா பாபா ரியாங்க ரிபி கரபலபலபா. அப்பதான் பலனை கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா? உங்களை மிஷனா மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போரடிக்கிற மிஷனா மாறுவீங்க. வல்லமை தேவன் தருகிறார். ரீமானா ஷபலபலபா. ரீமானா ரதுனிமியாங்க ரிபி கரபலபலபா. போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி எதிராய் வருகிற எல்லா சத்துடைய கிரியைகளையும் தடைகளையும் நீ மிதித்து நொறுக்குவாய். நீ பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது, இயேசுவை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது, அதுக்கு தடையாய் வருகிற எல்லா மலைகளை நீ மிதித்து போடுவாய், குன்றுகளை தகர்த்து போடுவாய். ஓ ரீபாலா ஷபாலா பாலபா. அந்த அபிஷேகம் உன் மேலே உண்டு. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகள் உன் மேலே உண்டு. வார்த்தையை பெற்றுக்கொள். அந்த வார்த்தைகள் நிலைத்து நில். அந்த வார்த்தை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும்.
ரிமானா கரபாலபா ஷகரபாலபாலபாலபா ரிமானங்க ரபரியா கரபாலபாலபாலபாலபாலபா. விடாதீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைக்குள் நாங்கள் வாழ கிருபை தருவீராக. நீ கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைக்குள் வாழ கிருபை தருவீராக. நீ கொடுத்திருக்கிற நன்மைக்குள் வாழ கிருபை தருவீராக. நீ கொடுத்த அற்புதங்களுக்குள் வாழ கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரை பின்தொடர்ந்து என்னென்ன சத்துரு வந்து கொண்டிருக்கிறானோ, இன்னைக்கு அந்த சத்துரு செங்கடலிலே அழிக்கப்படுவானாக, செங்கடலிலே அழிக்கப்படுவானாக, சமுத்திரத்தின் ஆழத்திலே அழிக்கப்படுவானாக. உங்க பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை, கணவனை, மனைவி, பிள்ளைகளை பின்தொடர்கிற, இந்த சபையை பின்தொடர்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா செங்கடல அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. திருப்பி அவனை பார்க்க மாட்டீங்க. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல பார்க்க மாட்ட. நீ வாக்குத்தத்தத்தை பிடித்து நீ பின்தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் உனக்கு பின்னாடி உன்னை அழிக்க நினைக்கிற எல்லா சத்துரு அது அழிந்து போகும். எஸ் எஸ் எஸ். விடாதீங்க, விடாதீங்க. நல்ல ஆவியை நிரம்பி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, பின்பற்றுவதினால் வருகிற நன்மை. அப்போ இந்த தண்டை பின்தொடரலாமா? ஆம், பின்தொடர்ந்து போ. எதை பின்தொடரணும்? நல்லா கவனிங்க. தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை பின்தொடரணும். வார்த்தை, வாக்கு தத்தம், இதெல்லாம் ஒன்று. தீர்க்க தரிசன வார்த்தையை பின்தொடரணும். சபையில் கொடுக்கப்படுகிற தரிசனத்தை பின்தொடரணும். ஊழியக்காரரை பின்தொடரணும். அப்படி தானே? எலியாவை என்ன செஞ்சார்? எலிசா பின்தொடர்ந்து போனான். இப்போ ஊழியக்காரன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அவருடைய வார்த்தைகள் இருக்குது. அதை பின்தொடர்ந்து போகணும். அப்போது இங்கே நகோமி என்பவள் ஒரு தேவ பிள்ளை. அப்படி தானே? அவள் தேவனுடைய பிள்ளை, அவன் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளை, அவள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை. யார்? இந்த நகோமி. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அவள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தப்பட்ட பிள்ளை யாரு? இந்த நகோமி. இந்த நகோமியை ஒரு புறஜாதியான ஒரு பெண் என்ன செய்கிறாள்? பின்தொடர வருகிறாள். அல்லேலூயா. உங்கள் யார் தேவ பிள்ளைகளாக வாக்குத்தத்தத்தோடு தரிசனமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுற அபிஷேகம் நமக்கு என்ன செய்யணும்? உங்கள் சபையில் ஊழியக்காரங்க தரிசனம் பெற்று வாக்குத்தத்தத்தை பெற்று, அல்லேலூயா, சபைக்கென்று பெரிய தரிசனத்தை வைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களா? அவங்க பின்னாடி பின்தொடர்ந்து போகிறவங்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாறணும். அல்லேலூயா. நம்ம ஒரு போக்காக போயிடக்கூடாது. 2 பேரும் தான் அழுதாங்க, நல்ல மருமகளுங்க. இப்படி தானே? இப்போ மாமியார் போகணும்னு நினச்சி அழுவுற எத்தனை மருமகளுங்க இருக்காங்க? மாமியார் ஒன்று சீக்கிரம் போய் சேரணும், இல்லைனா எங்கேயாவது ஊரை விட்டாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னு அழுகிற மருமகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எனக்கு தெரியல. சரி, இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மருமகள் எதுக்காக அழுகுறா? 2 மருமகளும் நான் உன் கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. இப்போ எந்த அளவுக்கு அந்த சொல்லுவேன், ரூத்தை போல ஒரு மருமக வேணும். ரூத்தை போல நிச்சயமாக ஒரு மருமக வரப்போதில்லை. நகோமி மாதிரி ஒரு மாமியார் வேணும், நகோமி மாமியார் வரப்போதில்லை. ஒரு இருக்கலாம், 1 2 இந்த 1000ல் 1 இருக்காது, எனக்கு தெரியல. எனக்கு மாமியார் மருமகளுடைய பிரச்சனைகள் அது தீராத ஒழுக்கு தான். அது எல்லா குடும்பத்துலேயும் இருக்க தான் செய்யுது. என்னதான் அன்னைக்கு நான் எங்கள் மகா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மகா வேறு தான், மருமக வேறு தான், அம்மா வேறு தான், மாமியார்.
அதனால் அதை நம்ம அதை போட்டு குழப்பிடக்கூடாது. இவன் அம்மாவா நினச்சேனே, இப்படி நடந்துட்டுச்சே அப்படிம்பாங்க. அம்மாவா நீங்கள் நினச்ச நான் தப்பில்லை. அந்த அம்மாங்கிற கனத்தை கட்டாயம் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த கிருபையை, அதை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அந்த கனம் மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவங்க யாராக தான் இருப்பாங்க, சில நேரங்களில் மாமியாராக தான் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த நகோமி எப்படி இருக்கிறாங்க, 2 மருமகளும் பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. நகோமியை பிடிச்சிட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். ஆனால் ஒருவள் என்ன செஞ்சிட்டாலாம், ஒருவள் போய்விட்டாள். இந்த ரூத்து நல்லா கவனிங்க. இப்போ நகோமியுடைய குணங்கள் கேரக்டர் அதை நம்ம பார்க்கல. ரூத்துக்கு என்னன்னா, நகோமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அவள் பார்த்தாள். அல்லேலூயா. அவள் மேல் அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவள் பார்க்கிறாள். அந்த வாக்கு தத்தம் அவளுக்கு கிடைக்குது. இவளுக்கு பின்னாடி தேசம் எப்படிப்பட்ட தேசம், அந்த தேசத்துக்கு அதை எப்படி வச்சாள் அந்த தேசத்தை. இப்போ அந்த நகோமிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சேனை அவள் பார்க்கிறாள். அல்லேலூயா. தேவனுடைய வருங்கால திட்டம் கூட அவளுக்கு கிடைக்கிது. அதனால தான் அவள் ஸ்ட்ராங்காக, மரணமே அல்லாமல் என்ன செய்ய முடியாது, எங்களை உண்மை இனி பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அந்தளவுக்கு அவள் ஸ்ட்ராங் ஆகிட்டா. இன்னைக்கு தேவன் நம்ம கொடுத்த அந்த வாக்கு தத்தம், சபையினுடைய தரிசனம், ஊழியக்காரங்க நம்ம கொடுக்குற அந்த தரிசனத்தோடு நம்ம இணைந்து கொள்ளணும். அல்லேலூயா. தரிசனமில்லாத ஊழியக்காரங்க எப்படின்னு தெரியல. தரிசனமுள்ள சபை, தரிசனமுள்ள ஊழியக்காரங்க, கர்த்தருக்காக உழைக்கிற சபை, கர்த்தருக்காக கர்த்தருக்கு ஜெபிக்கிற சபை, கர்த்தருக்காக கொடுக்கிற சபை. அப்படிப்பட்ட அந்த நகோமியோடு ரூத் ஜாயின் பண்ணி அவள் பின்தொடர்ந்து போகிறாள். அல்லேலூயா. அவளுக்கு தெரியும் என்ன நடக்கு தெரிய போலியே, என்னன்னா நடக்குன்னு தெரியல அப்படிலாம் அவளை யோசிச்சிருந்தாலும், அவள் நகோமிக்கு பின்னாடி இருந்த இந்த தேவனுடைய ஆளுகையை உணர்ந்து கொண்டா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பின்னாடி எந்த ஆளுகை இருக்குது, நம்ம சபையில் எந்த அபிஷேகம் செயல்படுது, நம்ம சபையில் தேவனுடைய மகத்துவம் எப்படி வெளிப்படுது, அதை பிடிச்சு கொள்ளணும். என்ன தரிசனம் இருக்குது நம்ம சபைக்கு, அதை பிடிச்சு கொள்ளணும். நம்முடைய ஊழியக்காரங்க எதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, தேவனோடு எப்படி அவங்களுடைய உறவு இருக்குது, அவங்க கர்த்தருக்காக எப்படி வல்லமையாக இருக்கிறாங்க, அதை பிடிச்சுக்குங்க. ரூத் நகோமி பிடித்து எங்கே வந்தா, கடைசியில் அவ அந்த தன் தேசத்துக்கு வந்தா, பெத்லகேமுக்கு வந்தா. அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டாங்களா, அங்கே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தரிசனம் உள்ள தேவனோடு இணைந்த தேவ பிள்ளையை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு தேவன் நிறைய நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பின்னாடி வருகிற சந்ததியும் அப்படி தான். இன்னைக்கு நம்மளை பிடித்து கொள்வாங்க. அவங்க ஒருவனுடைய வஸ்திரத்தை எத்தனை பேர் பிடிச்சு கொள்வாங்களாம், 10 பேர் பிடிச்சு கொள்வாங்களாம். அவங்க பின்பற்றி வருவாங்க. இன்னைக்கு நம்மளை பின்பற்ற அநேக கத்தை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இயேசு சொல்லுகிறார், அவன் வெளிச்சத்தில் கலிகூற நீங்கள் எப்படி இருந்தீங்க, மனதாக இருந்தீங்க. பின்பற்றுகிற அனுபவம். பவுல் சொல்கிறார், நான் இயேசுவை பின்பற்றுறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்று. அப்போ அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு மகத்துவம் இருக்கணும், அந்த வல்லமை நம்ம மேலே இருக்கணும். ரூத் நகோமியை நம்பி வந்தா. நடந்தது என்ன, அந்த ரூத் போவாசை திருமணம் பண்ணினாள். அவளுடைய சந்ததியில் இயேசு வருகிறார். அந்த அளவுக்கு அவளோட வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு நம்ம சரியானதை பிடிச்சிக்கணும். சொல்லுவாங்களே, பிடிச்சாங்க எதை பிடிச்சாங்க, புளியங்கொம்பை பிடிச்சாங்க. நம்ம பிடிச்சாலும் எதை பிடிச்சிருக்கிறோம், இயேசு என்கிற தெய்வத்தை பிடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல திருச்சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரங்களை தந்திருக்கிறார், நல்ல தேவ ஜனங்களை தந்திருக்கிறார். கர்த்தருக்காக செயல்படுற அநேக ஜனங்கள் சபையில் இருக்கிறாங்க. அதை பிடித்து கொள்ளுங்கள், அதோடு சேர்ந்து ஓடுங்க, நடங்க. ரூத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போல் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.
இல்லை கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சீகமாக யாரையும் பார்க்காதுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ தன்மையை பாருங்க, அவங்களுக்குள்ள தேவ திட்டத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற தேவனுடைய மகத்துவங்களை பாருங்க. ரீமானா ஷபா லபூரியாங்க ரெபி கரபா. அவங்க மேலே இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்தத்தை பாருங்க, தீர்க்கதரிசன வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. ரீபா அவங்களோடு இணைந்துடுங்க, ஃபாலோ பண்ணி எல்லாம் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரீமானா கரபாலபா ரீமானா ஷபாலபாலபாலபாலபா. ஹல்லேலூயா. அந்த தண்டை நான் பின்தொடரலாமா? நீ தொடர்ந்து போ, நீ அதை பிடித்துக் கொள்வாய். இன்னைக்கு தொடர்ந்து கர்த்தரை பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அதுக்கு நடுவில் வருகிற எல்லா சோர்வுகள், எல்லா மன கஷ்டங்கள், எல்லா வருத்தங்கள், சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரீபாலா ஷங்க ரபியாங்க ரிபி கரபால பலபா. அந்த பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பின்தொடரக்கூடிய கிருபை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எங்கள் பின்தொடர்ந்து வர கிருபை தருவீராக. எங்களுக்கு வாக்கு தத்தங்களை பின்தொடர்ந்து வர கிருபை தருவீராக. எங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாங்கள் பின்தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை நாங்கள் பின்தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ரீபாலா ஷபாலா பாலா பாலா பாலபா. கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள பின்தொடரணும். ஹல்லேலூயா. நம்ம கீழே ஆட்களையே பார்த்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் என்னை எப்படியாக வைத்திருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அந்த சுகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஜெப வாழ்க்கையை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, ஹல்லேலூயா, அந்த தரிசனத்தை நான் தொடர்ந்து ஓடி பிடித்துக்கொள்ள கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாய் நாங்கள் இன்னும் ஆண்டவரே உமக்காக ஓடி ஜெயிக்க கிருபை தாங்க. அந்த தண்டை நாங்கள் பின்தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் இழந்து போயிருந்தா கூட அதை நாங்கள் மறுபடியும் பிடித்துக்கொள்ள கிருபை தருவீராக. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, கிருபைகளை, ஆண்டவரே நன்மைகளை அப்பா ஸ்தோத்திர, குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை, ஒருவர் அன்பை, ஐக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக ராஜா. நீங்கள் முற்றிலுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த ஜெபங்களை பிறருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பெண்கள் இதை பார்க்கட்டும், அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.